ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலம் புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி இதுக்கு மேலே நீ வீட்டிலையே இருக்காதம்மா, நம்ம சூர்யா கூட போயிட்டு நீ கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய பூகம்பமே இருக்குது. நந்தினி வீட்டில் இருக்கிறதுக்கே அங்கே நிறைய பேரால் தாங்க முடியாமல் நிறைய பிரச்சனை. இதில் வேற கம்பெனிக்கு நம்ம நந்தினி போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. சுந்தரவலி சும்மாவே பேயாட்டம் ஆடுவாங்க. இதில் கம்பெனிக்கெலாம் நம்ம நந்தினி போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்ம சுந்தரவலி என்ன பண்ணுவாங்க நம்மளாலே யூகிக்க முடியல. பாவம் நந்தினி அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு அருணாச்சலம் சார் பேச்சை வந்துட்டு நம்ம நந்தினியால் தட்டவும் முடியல, சரின்றாங்க. அதோட சூர்யாவே நீ போயிட்டு அங்கே பழைய மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறா, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம அருணாச்சலம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை எதார்த்தமாக பார்க்குறாரு நம்ம அருணாச்சலம். பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லும்போது அவர் சூப்பராக ஒரு பிளான் சொல்கிறாரு. என்னென்னா, சட்டப்படி நீ வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட, அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது, சட்டப்படி போனால் அதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம அருணாச்சலத்துக்கு பெஸ்ட் ஐடியாவாக படுது. சூப்பர் ஐடியாடா, இதை நான் பண்ணுறேன், இது பண்ணால் அவன் 6 மாதத்துக்கு கழிச்சு போக முடியாது, 1 வருஷம் கழிச்சு போக முடியாது, எங்கேயே இருந்துருவா, அவளை யாராலையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியோ வந்துட்டு கோயிலில் வந்து 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி சட்டப்படி கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒன்று சொன்னது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நந்தினியை வந்துட்டு இப்போது ஆஃபீஸ்க்கு அனுப்புறது. சூர்யா கூடவே நம்ம நந்தினி இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க நந்தினியோட ஆக்டிவிட்டி, நந்தினி பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம சூர்யா சாருக்கு எப்படியுமே வந்துட்டு காதல் மலரும். அதனால தான் வந்துட்டு நம்ம இப்போ அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியையும் சூர்யாவையும் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. அவரோட நோக்கம் என்னென்னா, 2 பேரும் நல்ல அன்போட காதலோட கணவன் மனைவியாக இருந்தால் யாரால எந்த இதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் இந்த பிளான் போட்டிருக்காரு அவர். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போதே நம்ம நந்தினிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவலியை நினைக்கும் போது படபடப்பாயிடுது. ஐயோ இவங்க வேற என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன கையோட நம்ம வந்துட்டு ஒரு காரில் போய் இறங்குறாங்க. காரை பார்த்ததுமே நம்ம சுந்தரவலி என்ன பண்ணுறாங்கன்னா, தீ வச்சு கொளுத்த வராங்க. உடனே நம்ம சூர்யா சருக்கு கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிரு இருந்தால் நீ காரை கொளுத்த வருவா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அவங்க காரை கொளுத்த வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு உண்மையான அன்பு இன்னும் நந்தினி மேலே வரல, சுந்தரவலியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நந்தினியை வச்சு கேமாடுறாரு. அதுக்காக காரில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நந்தினி அப்படின்னு போகிறத பார்த்து தான் நம்ம சுந்தரவலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே சூர்யா வந்துட்டு என் காரை கொளுத்துறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்குள்ளன்னு கூட பார்க்காம செருப்பை கழட்டி அடிக்கிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. பாவம் சுந்தரவல்லி பெத்த புள்ள கையால் செருப்பாலெலாம் அடி வாங்குற நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. கௌரவம்னு போனால் இப்படி தான் ஆளாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.